ஈஸியாக பணம் சம்பாதிக்க வழிகள் தெரியாதவங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். பார்ட் 2. ஃபஸ்ட்டு, உங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளும் 2-3 பென்ட்ரைவும் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸ்டெப் 1 என்னன்னா, நம்ம டார்கெட்ஸ் எல்லாமே சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் டப்புன்னு பிடிச்சிக்கிற மிடில் கிளாஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இல்லாமல் தனியாக அந்த மாதிரி ஒரு கடைக்காட்டை அப்ரோச் பண்ணுங்கள். கவலையாக இருக்கிற மாதிரி ரியாக்ஷனோட போய் பென்ட்ரைவ் எங்கேயோ தொலைச்சிட்டேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் இல்லைன்னு தான் சொல்லுவார். இதுதான் நமக்கான சந்தர்ப்பம். ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ் இருக்கிறதுனால ஒரு ரிவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டுபிடிச்சி கொடுத்தா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்கள் ஃப்ரெண்டை உள்ளே அனுப்புங்க. நார்மலான கஸ்டமர் நடிக்க சொல்லுங்கள். பாக்கெட்டில் இருந்து ஒரு பென்ட்ரைவ் எடுத்து உங்கள் கடை வாசலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களோடதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லுங்கள். இப்போது 2 விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த கடைக்காரரு அவரோடது அப்படின்னு சொல்லுவார், இல்லை ஒரு கஸ்டமரோடது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தர சொல்லுவார். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நம்பிக்கை இல்லாதனால இந்த பென்ட்ரைவ் உங்களோடது அப்படின்னா என்ன ப்ரூஃப், லைக் இந்த பென்ட்ரைவில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு கட்டத்தில் டயர்டாகி பிஸ்னஸ் என்ன செய்வார், காசுக்கு வாங்க பார்ப்பார். கம்மியாக சொல்கிறத விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஃபைனல் ஆஃபருக்கு அக்செப்ட் பண்ண வைங்க. ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு பென்ட்ரைவ் கொடுத்துருவார். வாழ்த்துக்கள்ங்க, 300 ரூபாய் பென்ட்ரைவை 5000 ரூபாய்க்கு வித்துட்டீங்க. சூப்பர்.